எங்கே போனது வழக்கமாய் நம் பகுதிக்கு வரும் பறவைகள்? சென்ற காணொளியில் பறவைகள் நம் வீட்டிற்கு வருவதை திடீரென்று ஏன் நிறுத்திவிட்டன என்பதற்கான மனித காரணங்கள் என்ன என்பதை பார்த்தோம். இன்றைய காணொளியில் பறவைகள் நம் வீட்டிற்கு வருவதையும் வழக்கமாய் நம் பகுதிக்கு வருவதையும் நிறுத்துவதற்கான இயற்கை காரணங்களை பார்க்கலாம். நம்மில் பலரும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கிறோம். நாம் மரங்களை வெட்டுவதில்லை, செயற்கை உரங்களை பயன்படுத்துவதில்லை, ஏன் நமக்கு தோட்டம் கூட இருப்பதில்லை. நம் பால்கனியில், நம் மொட்டை மாடியில் நாம் வைக்கும் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் வரக்கூடிய பறவைகளும், நம் பகுதிக்கு பொதுவாக வரக்கூடிய பறவைகளும் திடீரென்று நமக்கு தென்படாமல் போவதற்கான இயற்கை காரணங்களில் பறவைகளின் நடத்தை முறைகளும் பருவகால மாற்றங்களும் அடங்கும். காரணம் 1, இனப்பெருக்க காலம், கூடு கட்டும் பருவம். இனப்பெருக்க காலத்தின் போது பறவைகளின் தினசரி நடவடிக்கைகள் முற்றிலுமாய் மாறிவிடும். அங்கும் இங்குமாய் பறப்பதை விட்டுவிட்டு கூடு கட்ட தேவையானவற்றை சேகரிக்கத் தொடங்கும். தங்கள் முட்டைகளையும் குஞ்சுகளையும் பாதுகாப்பதில் கவனம் செலுத்தும். தங்கள் கூடுகளுக்கு அருகிலேயே உணவு தேடும். திறந்த வெளி மற்றும் ஆபத்திற்கு வாய்ப்புள்ள பகுதிகளை தவிர்க்கும். எனவே ஏற்கனவே உங்கள் வீட்டு பக்கம் வரும் பறவையாக இருந்தாலும் சில வாரங்களுக்கு வருவதை நிறுத்திவிடும். இப்பொழுது அவற்றினுடைய நேரமெல்லாம் குடும்பத்தை வளர்ப்பதில்தான் இருக்கிறது. காரணம் 2, உணவு தேவை பூர்த்தி அடைவதில் ஏற்படும் மாற்றங்கள். பறவைகள் உணவு சுலபமாக கிடைக்கக்கூடிய இடங்களை நாடும். உங்கள் பகுதியில் அல்லாமல் வேறு பகுதியில் மரங்கள் கனி கொடுக்க தொடங்கினால், வேறு பகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் பூச்சிகள் உண்ண கிடைத்தால் பறவைகள் உங்கள் பகுதியை விட்டு அந்த பகுதிக்கு செல்ல தொடங்கும். சில சமயங்களில் வேறு பகுதிகளில் தண்ணீர் தேவை பூர்த்தி அடையுமானாலும் இடம் மாறும். ஆக பறவைகள் மறைந்து விடவில்லை, உணவுக்காக தற்காலிகமாக இடம் மாறி செல்கின்றன. காரணம் 3, காலநிலை மற்றும் தட்பவெப்பத்தில் ஏற்படும் மாற்றங்கள். அதீதமான வெப்பம், கடும் மழை, பலத்த காற்று போன்றவை பறவைகளின் போக்குவரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும். கடும் கோடையில் பறவைகள் பறப்பதை குறைத்துவிடும். நிழல் தரும் பகுதிகளை நாடிச் செல்லும். அதிகாலையில் அல்லது மாலை வெயில் தாழ்ந்ததும் நிழலை விட்டு வெளியே வரும். அதனால் வழக்கமான நேரங்களில் அவைகளை நீங்கள் காண முடியாமல் போய்விடும். காரணம் 4, உங்கள் பகுதியில் ஏற்படும் இடையூறுகள். சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பறவைகளை பாதிக்கும். உங்கள் பகுதியில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்தாலோ, பலத்த ஓசை எழுப்பும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டாலோ, அதிக அளவில் மக்கள் நடமாட்டம் ஏற்பட தொடங்கினாலோ பறவைகள் அங்கு வருவதை நிறுத்திவிடும். மரங்களை வெட்டினாலும் பறவைகளுக்கு பாதிப்பாய் முடியும். இடையூறுகள் பறவைகளுக்கு பெருத்த பாதிப்பை தரும். அதனால் மீண்டும் பாதுகாப்பாக அந்த பகுதியை உணரும் வரை பறவைகள் அங்கு திரும்பாது. காரணம் 5, வேட்டையாடிகளின் வரவு. பூனை அல்லது பருந்து போன்ற தீவிரமான வேட்டையாடிகள் அந்த பகுதியில் வரத் தொடங்கினால் சிறு பறவைகள் அந்த பகுதியை தவிர்க்க தொடங்கிவிடும். உணவை விட பாதுகாப்பு மிகவும் முக்கியம். காரணம் 6, இடம்பெயர்தல். அனைத்து விதமான பறவைகளும் தொலைதூர இடம்பெயர்வு செய்யாது என்றாலும் சிறு அளவில் சில பறவைகள் இடம்பெயரும். உள்ளூரிலேயே வேறு பகுதிகளுக்கு, அடர்த்தியான மரங்கள் நிறைந்த பகுதிக்கு அல்லது நீர்நிலைகளுக்கு அருகில் என்று தேவையை முன்னிட்டு இடம்பெயரும். ஆக பறவைகள் உங்கள் பகுதிக்கு திடீரென்று வருவதை நிறுத்தினால் அதற்கு இயற்கை காரணங்களும் இருக்கலாம். ஆனாலும் பறவைகளுக்கு உதவும் விதமாக குடித்தண்ணீர் வைத்தல், உள்ளூர் செடி மரங்களை நடுதல், அதிக சப்தங்களை தவிர்த்தல், இரவுகளில் வாசல் புற விளக்குகளை அணைத்தல், பறவைகளை அச்சுறுத்தி துரத்தாதிருத்தல் ஆகியவற்றை நாம் கடைபிடித்தல் அவசியம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.